அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 177 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறத எடுத்து முடிச்சாங்க இல்லையா? ஸோ டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த எபிசோடில் என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் ரிலாக்ஸ் டைம் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஃபேட்டி மீனை வேட்டையாடிட்டு இருக்காப்புல, வேட்டையாடி கிரில் பண்ண போகிறானோ. முதல்ல அவனுடைய சாகசத்தை பார்த்து இந்த ஷாங் இருக்கால, அவன் வந்து கை தட்டுறா. ஆனால் பயப்புல மீனோட சேர்ந்து தண்ணியில் விழுந்துருமா, தலையிலேயே கையை வச்சு அடிச்சுக்கிறா அவ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூச்சிங் இருக்கால, அவளுமே ஒரு மீனை பிடிச்சிட்டா. ஆனால் நம்ம மூபாய் கையில் ஒரு ஆக்டோபஸை வச்சுட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். தங்சான் ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி பண்ணலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம ஆஸ்கார் என்னன்னு தெரியல, பயந்து போய் நின்றுட்டு இருக்கான். அவனை வந்து ரோராங் இழுத்துட்டு வந்து விடுறா. நம்ம ஆஸ்காருமே பார்த்தீங்கன்னா லெவல் 70 ரீச் ஆகிட்டான் போல. ஸோ அவனுக்குமே ஒரு காட் கிவன் சோல்ரிங் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதை அவன் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் தண்ணியில் விழுந்த நம்ம ஃபேட்டி இப்போ தான் மேலே எழுந்து வரான் போல தெரியுது. கையில் பார்த்தீங்கன்னா ஒரு முத்து எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஆஸ்காருமே அந்த சோல் ரிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த 7th சோல் ரிங் அப்படிங்கிறது ஒரு சோல் மாஸ்டருக்கு ரொம்ப முக்கியம். அவன் ரோராங்க்கு ஆக்சுவலாக நன்றி சொல்கிறான். என் கூட இவ்வளோ காலமாக இருந்து என்னை சீரப் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது நீ தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறா, இல்லை நீ தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, என்னை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறா. ஆனால் ஆஸ்கார் என்ன சொல்கிறான், மூபாயை கை காட்டி ஆக்சுவலாக மூபாய் என்ன பண்ணுறான், ஜூஜிங்கை வந்து எப்படியாவது சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவன் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை சொன்ன உடனே மூபாயுமே என்ன சொல்கிறான், ஆமாம் என்னோட கிளான் காம்படிஷனில் என்னால் வின் பண்ண முடியலனா கூட இவளை கண்டிப்பாக நான் சேவ் பண்ணுவேன். என்னோட சின்ன வயசுல இருந்தே இவ வந்து என் கூட இருக்கா, இவளை தவிர என் மனசில் வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்ட உடனே ஷாங் இருக்கால, ஃபேட்டி காதை பிடிச்சி திருன்னு திருகுறா. ஏண்டா அவங்கெல்லாம் லவ் பண்ணுறவங்களுக்காக என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஸோ இவங்களோட நேரம் அப்படிங்கிறத இப்படியே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா ஒரு வருஷமாக வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்காக கஷ்டப்பட்டாங்கல்ல, இருக்கிற ஒரு நாள் 2 நாள் அப்படிங்கிறத இப்படியே வந்து ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா, சுற்றி பார்த்துக்கிட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் மார்ஷல் சோலாவில் காட்டுறாங்க. இந்த கிளான் ரீஎலெக்ஷன் காம்படிஷன் நடக்க போகுது இல்லையா, அதுக்காக இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து சொல்கிறானுங்க. இந்த மாதிரி 10 டீம் வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்களாம். இதுலேருந்து 7 டீமை செலக்ட் பண்ணணுமா. ஸோ அந்த 10 டீம் யார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சோன்னா அந்த லேடி என்ன சொல்கிறா, இன்னிலேருந்து 3வது நாள் இந்த ஒரு எலெக்ஷன் காம்படிஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ என்னோட ஆர்டர்ஸ் எல்லாருக்குமே சொல்லிடுன்ற மாதிரி சொல்கிறா. ஆக்சுவலாக என்னதான் பிபி தொங்க வில்லியாக காட்டினா கூட இவளுக்கு பின்னாடி ஒரு சோகமான கதை இருக்குது. அதெல்லாம் நம்ம கடைசியாக பார்ப்போம். இப்போ தங்சான் என்ன சொல்றான்னா, 2வது டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்துடுச்சு அப்படிங்கிறான். இப்போ என்னதான் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்துட்டா கூட முதல்ல அங்கே என்ன பீஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுல்ல, சும்மா போய் தலையை விட்டால் பிரச்சனை தான் வந்துடும். சரி எல்லாரும் இங்கே இருங்க, நான் போய் என்னங்கிறத பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அவன் போகும்போது ஜாக்கிரதையாருன்னு சொல்லி தான் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவனுமே அந்த ப்ளூ சில்வர் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி தான் அங்கே போகிறான். பாயபுள்ள அங்கே போய் நின்ன உடனே க்ளவுட்ஸ் எல்லாம் பயங்கர பிளாக்காக மாறிடுமா. அந்த தண்ணியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே சுழல் மாதிரி மாறிடுது. இதை பார்த்த உடனே ரோராங் வந்து சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இருந்தாலுமே அந்த சுழல் மொத்தமாக சேர்ந்து இவனை அடித்ததில் பாயபுள்ள தண்ணியில் விழுந்துருச்சு பொத்துன்னு. ஆக்சுவலாக ரோராங்க்கு ஏதோ ஒன்று தப்பாக தெரியுது. அவளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது வீக் ஆகிட்டே இருக்குது. என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறா. அதே மாதிரி தங்சானுக்குமே உள்ளுக்குள்ளே ஏதோ தப்பாக தெரியுது. ஏன்னா ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் அவனை தடுக்குது. இது பத்தாததுக்கு அவனோட சோல் பவர் அப்படிங்கிறது அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட மீன் அவனை சுற்ற ஆரம்பிக்குதுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோஃபிஷ் அப்படிங்கிறது ஸ்பீடுக்கு ரொம்ப பேர் போன ஒன்று. மேலே இருக்க நம்ம ஆட்கள் எல்லாம் பார்க்குறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. ஏன்னா தங்சானுக்கு தண்ணியில் அட்வான்டேஜ் கிடையாது, அவனால் அட்டாக்கும் பெருசாக பண்ண முடியாது. இது பத்தாததுக்கு எந்த ஒரு சோல் பீஸ்ட்டையும் கொல்லவும் கூடாது இந்த டெஸ்ட்டில். எப்படி தாண்டா எதிர்த்து சண்டை போடுறது அப்படிங்கிற மாதிரி மேலே முழிக்கிறாங்க. தங்சான் என்ன யோசிக்கிறான், அவன் 20 மீட்டர் தான் கீழே வந்திருக்கான். அப்போது இங்கே இருக்க இந்த பீஸ்ட் மட்டும் சேலஞ்ச் கிடையாது, வேற இன்னும் நிறைய பீஸ்ட்லாம் இருக்குது. சீக்கிரம் இது கதையை முடிச்சு விடணும்னு சொல்லிட்டு சார் கையில் ஹேமர் எடுத்துட்டாரு. சோல் ஸ்கில் தானே பயன்படுத்தக்கூடாது, ஹேமரை யூஸ் பண்ணலாம். அவனுடைய ஹேமரை எடுத்து அந்த ஒரு மீன்களை சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலுமே இந்த ஒரு சமயத்தில் வேறொரு பீஸ்ட் வந்து அவேக்கன் ஆகுது. இவனுமே கண்டினியூஸாக என்ன பண்ணுறான், அந்த ஹேமரை பயன்படுத்தி இந்த ஆரோஃபிஷ் எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிட்டே இருக்கான். இப்படியே பார்த்தீங்கன்னா தரைக்கு வந்துட்டான். இவனுக்கு என்னென்னா, இங்கே இருக்க ஆரோஃபிஷஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்கேரி கிடையாது, அதை ஈஸியாக சமாளிச்சிடலாம். இப்போ விளையாட்டு நேரம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹேமர் எடுத்து என்ன பண்ணுறான், அவங்க கிளானுடைய சீக்ரெட் டெக்னிக் இருக்குல்ல, அதில் ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறாங்க. அடித்த அடியில் எந்த பீஸ்ட்டும் சாகலை. ஒரு சிலதெல்லாம் மயக்க நிலைக்கு போயிடுது. மற்றதெல்லாமே இவனை பார்த்து பயந்துடுச்சு, அட்டாக் பண்ண கிட்ட வர மாட்டேங்குது. இப்போ அங்கே வேற என்னமோ நடக்க ஆரம்பிக்குது. அந்த மீனெல்லாம் மயக்கமாச்சுல்ல, அது எல்லாமே மயக்கத்துலேருந்து எந்திரிச்சு தெரிச்சு ஓடுது. எதையோ பார்த்து பயப்படுது அது எல்லாமே. இவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா எங்கேயோ இருந்து ஒரு மிகப்பெரிய ஷார்க்கு இவனை முழுங்க வந்துடுமா. இவன் என்ன பண்ணுறான், ஷாவோடைய இன்னொரு ஸ்கில் இருக்குல்ல, டெலிபோர்டேஷன் ஸ்கில், அதை பயன்படுத்துகிறான். ஆனாலுமே இவன் எதிர்பார்த்த டிஸ்டன்ஸ்க்கு இவனால் டெலிபோர்ட் ஆக முடியல. சரி அப்படி என்ன பீஸ்ட் தான் வந்ததுன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறான். இவனால் வந்து எதையுமே பார்க்க முடியல. திடீர்னு எங்கேயோ இருந்து வந்த பீஸ்ட்டு இவனை அடித்த அடியில்
தண்ணிலேருந்து வெளியில் போய் பொத்துன்னு விழுறான். வெளியே தானே ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, உடனே போய் அவனை பிடிச்சி தூக்கிடுறாங்க. என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான், இல்லை உள்ளுக்குள்ளே ஏதோ வியடாக இருக்குது. என்னால் நார்மலாக 100 மீட்டர்ஸ்க்கு டெலிபோர்ட் பண்ண முடியும், ஆனால் உள்ளுக்குள்ளே 5 மீட்டருக்கு தான் என்னால் டெலிபோர்ட்டேஷன் பயன்படுத்த முடியுது அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த ஒரு பீஸ்ட் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் நெஞ்சம் ஸ்பீடு கிடையாது, அது என்ன பீஸ்ட் அப்படிங்கிறத என்னால் கடைசி வரைக்கும் பார்க்க முடியல அப்படிங்கிறான். இவங்க என்ன சொல்கிறாங்க, அது என்னங்கிறத நாங்கள் தெளிவாக பார்த்தோம், அது ஒரு ஒயிட் ஷார்க்கு, அது ஜஸ்ட்டு கண்மூடி தரக்கத்துக்குள்ளே வந்து உன்னை வெளியில் தள்ளி விட்டுடுச்சு அப்படிங்கிறாங்க. இவன் யோசிக்கிறான், ஒயிட் ஷார்க்கா, ஒரு ஷார்க்கு எவ்வளோ பெருசாக இருக்கும், ஆனால் அதோட ஸ்பீடு வந்து பயங்கரமாக இருக்கேப்பா, அது கண்டிப்பாக சாதாரண ஒயிட் ஷார்க்காக இருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த பர்பிள் பைலட்ஸில் ஒருத்தி சொன்னால டெவில் ஒயிட் ஷார்க் இருக்குன்னு, ஒருவேளை இதுதான் அதுவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோராங்குமே அவளுடைய ஃபுல் சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா, ஆனாலுமே அது அவனுக்கு போய் ரீச் ஆகவே இல்லை, ஈஸியாக ஒரே அடியில் வெளில வந்து விழுந்துட்டான். இதை நல்லா யோசிச்சு பார்த்த தங்சான் என்ன சொல்கிறான், எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறான். ஆக்சுவலாக இந்த ஒரு ஹைஷன் ஐலாண்டை ஒரு பீஸ்ட் காவல் காத்துக்கிட்டு இருக்கு இல்லையா, டெவில் ஒயிட் ஷார்க் கிங், அதுதான் வந்து இங்கே வந்திருக்கு. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்குது, அப்படி இருக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய இந்த கடலுக்குள்ளே அதால் எப்படி வர முடியும், இந்த ஒரு கேள்வி இவங்களுக்கு. ஆஸ்கர் என்ன சொல்கிறான், இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறைய ஓஷன் இருக்குது, மேபி உள்ளுக்குள்ளே டனல் ஏதாவது கனெக்ட் ஆகிருக்கலாம், அதனால் வந்திருக்கோம் அப்படிங்கிறான். தங்சான் என்ன சொல்கிறான், அந்த ஒரு பீஸ்ட் ஆக்சுவலாக நம்மளை அட்டாக் பண்ணணும்னு பார்க்கல, தடுக்கணும்னு தான் பார்க்குது. அதாவது கடலை கடந்து நம்ம அடுத்த கரைக்கு போயிடக்கூடாது, அவ்வளோதான். அது நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோ, நம்மளால் வந்து அங்கேருந்து தப்பிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம தங்சான் என்ன பண்ணுவான், இதை பயன்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லுவான். அதை தான் இங்கேயே சொல்கிறான். இது நம்முடைய பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னோடனே நம்ம ஃபேட்டி கேட்குறான், எப்பா அந்த ஷார்க்கு கூட நாங்கள் சண்டை போடணுங்கிறியா அப்படிங்கிறான். தங்சான் என்ன சொல்கிறான்னா, இதை விட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, ஏன்னா அங்கே இருக்கிறது ஒரு செஞ்சுரி மில்லியனம் பீஸ்ட்டு, அந்த பீஸ்ட் என்ன ஆனாலும் சரி நம்மளை அது வந்து ஹர்ட் பண்ணாது. அது பத்தாததுக்கு இந்த தண்ணியுமே வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. ஸோ இதில் ப்ராக்டிஸ் பண்ணால் இவங்களோட சோல் பவர் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக இம்ப்ரூவ் ஆகும். இதை விட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்கும், அது பத்தாததுக்கு நம்ம வந்து ஸ்விம்மிங்கும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறான். ஃபேட்டி பார்க்குறான், டேய் நான் ஃபயர் ஃபீனிக்ஸரா, தண்ணியில் குதிச்சா நான் சிக்கனாக மாறிடுவேன்டா அப்படிங்கிறான். மொத்தத்தில் எல்லாருமே ட்ரைனிங் அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. திடீர்னு பார்த்தா தண்ணி மறுபடியும் மாறுது, சுழல் அப்படிங்கிறது வருது, உள்ளுக்குள்ளே இருந்து அந்த ஷார்க்கு வெளியில் எகிருதுங்க. அது எகிரி குதிச்சு வந்து என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.